மார்ச் மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது சர்வதேச மகளிர் தினம்தான். இந்த மாதம் முழுக்க பெண்களை சோஷியல் மீடியாவில் ஒரு குரூப் வாழ்த்து சொல்கிறதும், இன்னொரு குரூப் ஆண்கள் தினத்தை இப்படி கொண்டாடுறீங்களா அப்படின்னு கேட்குறதும், ஆண்கள் அப்படின்னாலே தியாகிகள் தான் அப்படின்னு பெரிய போரே நடக்க ஆரம்பிச்சிடும். நானும் இந்த சர்வதேச மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லத்தான் இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறேன். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் சமூக ஊடகங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு பொருட்டாக எடுத்து அதிகமாக பேசலன்னு தெரியல. ஆனால் இந்த சம்பவத்தை பெருசாக சமூக ஊடகங்கள் பேசியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்பெயின் நாட்டில் இருந்து உலக சாதனைக்காக பைக்லேயே உலகத்தை சுற்றி வர கணவனும் மனைவியும் மார்ச் 1 அன்னைக்கு ஜார்க்கண்டில் தும்கா மாவட்டத்தில் இருக்க குர்மஹாட் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு பக்கத்தில் டென்ட்டு போட்டு நைட் தங்கியிருந்தப்போ 7 பேர் கொண்ட கும்பல் அந்த பொண்ணை அவரோட கணவன் முன்னாடியே கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவத்தை கணவன் மனைவி 2 பேரும் மருத்துவமனையிலிருந்து கண்ணீரோட அவங்களோட சமூக வலைத்தளங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க. Bueno, ya os contaremos más. Vamos a ver qué tal. Estamos con la policía. இதுல 4 பேரை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. மற்றவங்கள இன்னும் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த சம்பவத்தை கேட்கும்போது கடும் கோபம் வருதுங்க. தாய் நாடு, தாய் மண், பாரத மாதா இப்படி பெண்களை சுத்தியே நம்ம தேசபக்தியை வெளிப்படுத்துறோம். ஆனா பெண்களை வெறும் இச்சைக்காக சதியா மட்டும் பார்க்கறது எவ்வளவு ஒரு கேவலம். மகளிர் தினம் கொண்டாடுறது பெருசு இல்லை. ஏன் நீங்க மகளிர் தினம் கொண்டாடவும் வேணாம். எந்த பெண்ணும் தன்னை ஆண்கள் கொண்டாடணும்னு கேட்கவும் இல்லை. இங்க பெண் அப்படின்னா அவ்வளோ ஒரு சக உயிர்னு பாருங்க. இங்க எல்லா இடத்துலையும் ஆண்களுக்கு என்ன பாதுகாப்பு, என்ன சுதந்திரம் இருக்கோ அதே பாதுகாப்பும் சுதந்திரமும் பெண்களுக்கு கொடுத்தா போதுமானதுங்க. இங்க பெண்களை யாரும் சாமி மாதிரி பார்க்க வேணாங்க, சக மனுஷியா பார்த்தாலே போதும். பெண்களும் தங்களுக்கான பாதுகாப்பு விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்களுக்கான முழு பாதுகாப்பையும் சுதந்திரமும் சீக்கிரம் இந்த உலகம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில என் சக உயிர் பெண்களுக்கு இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள்.